Hi, this is Arun Vijay Balaji. Welcome to KET, No English Through Tamil. Today in this video we can learn the usage of have been, has been and had been. Have been மற்றும் has been பார்த்தீங்கன்னா present perfect மற்றும் present perfect continuousல யூஸ் பண்ணுவோம். சப்ஜெக்டாக வரக்கூடிய I, we, you, they வரும்போது have been யூஸ் பண்ணுவோம். he, she, it சப்ஜெக்டாக வரும்போது அந்த இடத்துல has been யூஸ் பண்ணுவோம். had been past perfect tense மற்றும் past perfect continuous tenseல யூஸ் பண்ணுவோம். had been வந்து எல்லா சப்ஜெக்ட்லேயும் யூஸ் பண்ணுவோம். I, we, you, they, he, she, it இதெல்லாம் சப்ஜெக்டாக வரக்கூடிய இடத்துல had been யூஸ் பண்ணுவோம். An action completed in the recent past and still has importance in the present. அதாவது ஒரு ஆக்ஷன் பாஸ்டில் கம்ப்ளீட் ஆகி அந்த ஆக்ஷனோட எஃபெக்ட்டு இப்போ வரைக்கும் இருக்குது அப்படிங்கிற இடத்துல have been, has been யூஸ் பண்ணுவோம். have beenக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் போன வாரத்துலேருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம். அது எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் பீன் பிஸி ஃப்ரம் லாஸ்ட் வீக். போன வாரத்துலேருந்து இப்போ வரைக்கும் பிஸியாக இருக்கேன். போன வாரமும் பிஸியாக இருந்தேன், இப்போவும் பிஸியாக இருக்கேன். அந்த ஆக்ஷனோட கண்டினியூட்டி இப்போ வரைக்கும் தொடருது. அப்படிங்கும்போது அந்த இடத்துல have been யூஸ் பண்ணணும். I have been busy from last week. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு கார் 2 வருஷமாக தொடர்ச்சியாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், இப்போவும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்படிங்கும்போது அதை எப்படி சொல்லலாம்? I have been using this car for the last 2 years. கடந்த 2 வருஷமாக இந்த காரை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பாஸ்ட்லேயும் யூஸ் பண்ணேன், இப்போ கரண்ட்டில் ப்ரெசண்ட்லேயும் இந்த காரை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஐ ஹாவ் பீன் யூஸிங் திஸ் கார் ஃபார் த லாஸ்ட் 2 years அப்படின்னு வரணும். பாஸ்ட் டென்ஸில் ஒரு ஆக்ஷன் முடிஞ்சிருக்கு, அந்த ஆக்ஷனோட கண்டினியூட்டி இப்போ ப்ரெசண்ட் வரைக்கும் இருக்குது. அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஹாவ் பீன் யூஸ் பண்ணணும். ஹேஸ் பீனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு பர்டிகுலர் கிரைண்டர் மாடல் நல்லா இருக்குது, அது இன்னொருத்தருக்கு சஜஸ்ட் பண்ணுறோம். அவங்க வீட்டில் அந்த கிரைண்டரை தான் 2 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, இப்போவும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படின்னு சொல்லும்போது she has been using this wet grinder for the last 2 years. அதாவது பாஸ்ட்லேயும் யூஸ் பண்ணாங்க, இப்போவும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படிங்கும்போது she has been using this wet grinder for the last 2 years. இந்த இடத்துல எதனால் has been யூஸ் பண்ணுறோன்னா he, she, it வரும்போது has been யூஸ் பண்ணோம், அதனால் has been யூஸ் பண்ணியிருக்கோம். தன்னுடைய சன் ரெகுலராக கிளாஸுக்கு வந்துட்டுருக்காரா அப்படின்னு சொல்லி கோச்சிங் கிளாஸில் கேட்குறாங்க. அதுக்கு அவங்க ரெகுலராக 6 மாதமாக வந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எப்படி சொல்லுவாங்க? he has been regularly coming to the class for the last 6 months. 6 மாதமாக அவர் ரெகுலராக கிளாஸுக்கு வந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்கிறது. அது பாஸ்டில் ஆரம்பித்து இப்போவும் வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல has been யூஸ் பண்ணணும். had been எந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிட்டு பாஸ்டில் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கும்போது அந்த இடத்துல had been யூஸ் பண்ணணும். I had been in US last year. போன வருஷம் நான் யூஎஸில் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறத I had been in US last year அப்படின்னு சொல்லணும். ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒருத்தர் மேனேஜர் போஸ்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்காரு, அதை எப்படி சொல்லலாம்? He had been working as manager before his retirement. ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம்.
லாஸ்ட் வீக் ஃபுல்லாக அவங்க எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இது எப்படி சொல்லலாம், தே ஹேட் பீன் ப்ரிப்பேரிங் ஃபார் த எக்ஸாம் லாஸ்ட் வீக். பாஸ்டில் அந்த ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிட்டு அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஹேட் பீன் யூஸ் பண்ணணும். தே ஹேட் பீன் ப்ரிப்பேரிங் ஃபார் த எக்ஸாம் லாஸ்ட் வீக். இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.